மாங்காய் சாதம் எப்படி பண்ணுவோன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், மாங்காய் சாதத்துக்கு இது கொத்தமல்லி கழுவி வச்சுருக்கிறேன். அப்புறம் பூண்டு, ஒரு மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு இதெல்லாம் இந்த இதில் இடிக்கணும். இது இல்லாதவங்க மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு அப்புறம் இது பாருங்கள், அதுக்கு தேவையானது கடுகு, மிளகா, அப்புறம் காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு. இது இந்த கடலைப்பருப்பு, இது நிலக்கடலை, இது கடலைப்பருப்பு, இது உருட்டு உளுந்து, இது கருவேப்பிலை. இதெல்லாம் போட்டு நம்ம மாங்காய் சாதம் பண்ண போகிறோம். மாங்காய் சாதம் பண்ணலாமா? சாப்பாடு இதுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இது துவையலுக்கு, மாங்காய் சாத துவையலுக்கு. ஓகே, நான் அதை இடிச்சிட்டு உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேன்ட்டு காமிக்கிறேன். மாங்காய் காமிக்கல பார்த்தீங்களா? மாங்காய் சோறுன்னு சொல்லிட்டு மாங்காய் காமிக்கல. பாருங்கள், மாங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இப்போ மாங்காய் சோறு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமா? பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சுட்டதும் நம்ம ஒன்று ஒன்றா போடலாம். சரிங்களா? அதில் காமிச்சேன்ல கடுகு, அதெல்லாம் சூடாயிட்டு பாருங்கள், கடுகு, அப்புறம் நிலக்கடலை, வத்தல் போட்டாச்சு. வறுத்துக்கிட்டு இருக்கேன். இது வறுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து இதெல்லாம் சேர்க்கணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் சேர்க்கணும். சரிங்களா? பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. நான் இப்போ தட்டில் காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் போட்டு வதக்கணும். கடுகு, உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு, நிலக்கடலை, ஒரு மிளகாய், ஒரு வத்தல், 2 வத்தல் போட்டுக்கலாம். போட்டு வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லியை அதில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். உப்பெல்லாம் போட வேண்டாம். நம்ம உப்பு சாதத்துக்கு போட்டிருப்போம். அப்படி வேணும்னா உங்களுக்கு உப்பு அந்த சாதத்தை கிளறதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். சரிங்களா? இது நல்லா இப்போ ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்கள், வதக்கியாச்சு, நல்லா வதக்கியாச்சு. அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, மாங்காய் நம்ம துருவி வச்சுருக்கோம்ல, இந்த மாங்காவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கிளறினதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு பண்ணியிருப்போம் இல்லையா, அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விரட்டுறோம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இதுதான் மாங்காய் சோறு. இருங்க, நான் இதை கொஞ்சம் காமிக்கிறேன். சாப்பாடை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சோறு போட்டு கிளறியாச்சு. மாங்காய் சாதம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். இப்படி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் உறவுகளே. இதுக்கு சைடிஷ் என்னென்னா துவையல் அரைக்கணும். துவையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அரைச்சிட்டு துவையலும் காமிக்கிறேன் உங்களுக்கு. சாப்பாடு ஆயிடுச்சா? மாங்காய் சாதம், அப்புறம் துவையலும் அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா இருக்கா? என்னடா துவையல் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. பருப்பு துவையல்.
பருப்பு, அதாவது கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, இது கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, துவரம்பருப்பு இதெல்லாம் போட்டு பருப்பு துவையல் வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே.